நான் தெளிவானவன் தான் சார். என் பொண்டாட்டி தான் நம்ப மாட்டேன்றா, தெளிவில்லை இல்லைன்னு சொல்றா. பைக சார் போனேன். என்ன சார் ஆச்சு? என் பொண்டாட்டி என்ன தெளிவில்லாதவன் சொல்றா சார். சார் நான் தெளிவானவன் தான் சார். மனசுல நினைச்சதே நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா தெளிவானவனா தான் இருக்கும். நீங்க எதை வச்சு தெளிவானவன்னு சொல்றீங்க? சார் நான் காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்தேன். சரி, டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்தேன். டிக்கெட் வந்து 75 ரூபாய். மத்தவதான் என்ன சுடு சட்டி எடுத்துன்னு வருவான், டிக்கெட் எடுத்துன்னு தான் வருவான். இதுல தெளிவானவன். எல்லாரும் வந்து ஒரு டிக்கெட் தான் சார் எடுப்பாங்க. அது பறந்து போயிடுச்சுன்னு வச்சுங்க, செக்கிங் கிட்ட மாட்டிக்குவாங்க. அதனால பாருங்க நான் இன்னொரு டிக்கெட் எடுத்திருக்கேன் பாருங்க. சரி, இதுவும் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் அதுக்குதான் இன்னொரு டிக்கெட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இவன் ரொம்ப தெளிவா இருப்பான் போல இருக்க. ஐயா சாமி, இந்த 3 டிக்கெட்டுமே பறந்து போச்சு. இப்ப செக்கிங் கிட்ட மாட்டுவீங்களா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் முட்டாள் பையன் இல்ல. அதுக்குதான் 2300 ரூபாய் கொடுத்து பஸ் பாஸே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சொல்லுங்க சார், நான் தெளிவானவனா தெளிவில்லாதவனா?